சாட்டர்டே மார்னிங் காத்தால பால் காய்ச்சிட்டு பால்லேருந்து ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். யூசுஃப்க்கு பூஸ்ட் போட்டுட்டு சுமையாவுக்கு ரொம்ப கோல்டாக இருந்தனால அவளுக்கு பாலில் மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டு தான் கலக்கி கொடுத்தேன். இன்றைக்கி புதுசாக ஒரு சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் 5 பல்லு பூண்டு சேர்த்திக்கிட்டு கொஞ்சமாக புளியும் 2 வரமிளகா சேர்த்திருந்தேன். லைட்டாக உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்திட்டு நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வரமிளகா சேர்த்தி கூட அரைங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதே நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் இந்த சட்னி அரைச்சிடலாம். கையோட மாவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 5 தோசை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கூட. இதுக்கு தேங்காய்லாம் எதுவுமே தேவையில்லை, தக்காளியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சட்னி. கையோட ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுட்டு சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் எங்களோட டே ஹாப்பியாக போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.